ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் பயிற்சி அடையலை. என்னடா அது பொது குண்டை தூக்கி போடுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கிறதுனால இந்த பூமி சூரிய பகவானை நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு இரவு பகல் அப்படின்ற மாதிரி வருது. அந்த வகையில் நம்ம சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் அப்படியே மாறி மாறி வரார் அப்படின்னு சொல்லி வழக்கம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருந்தார். இப்போ எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வரப்போறார். மகரம் அப்படின்னாலே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுறது. சூரிய பகவான் எப்போ மகரத்தில் அடி எடுத்து வைக்கிறாரோ உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது பகல் பொழுது, ராப்பொழுது முடிஞ்சு பகல் பொழுது. பகலில் எல்லாருமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரைட்டா? நம்மளும் தான். அதுக்கு தான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நம்ம சுறுசுறுப்பாக ஓடுறோம், பஸ்ஸை பிடிக்கிறோம், வண்டி எடுக்கிறோம், ஓடுறோம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் 15/1/2026 முதல் 12/2/2026 வரைக்கும் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார். ஷார்ட் பீரியடு தான். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சூரிய பகவான் 14/1/2026 முதல் 23/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார், அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே. அதற்கு அடுத்தபடியாக 24/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் சிரவண நட்சத்திரம், அதாவது திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 6/2/2026 முதல் 12/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான தனிஷ்டா அவிட்டம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள், அதுக்கு அடுத்தபடியாக திருவோணம் உடைவிடாத நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம காண போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி. சாதாரணமாக உங்களுக்கு ரொம்ப சூப்பர். ஏன் அப்படின்னா பாக்யாதிபதி. சாதாரணமாக இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தந்தையார் கொஞ்சம் நீண்ட ஆயுளோடு இருப்பார், அதாவது ஜாஸ்தி. தனுசு ராசி என்பர்கள் மரணம் அடைஞ்சால் கூட பரவாயில்ல, அவரோட தந்தையார் நல்ல லாங் லைஃபாக இருப்பார். அந்த வகையில் பாக்யாதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியிலேருந்து ஏகப்பட்ட டென்ஷனை கொடுத்தார். ஆனாலும் சில சந்தோஷங்களும் வந்தது. ஏன்னா அங்கே புதன் சுக்கிரன் எல்லாரும் இருந்தனால கொஞ்சம் அப்படியே சமாளிச்சிங்க. குருவோட பார்வையும் கிடைச்சிது, சனியோட பார்வையும் கிடைச்சிது. டென்ஷன் சந்தோஷம், டென்ஷன் சந்தோஷம், அப்படியே மாறி 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 இந்த மழை வெயிலுங்கிற மாதிரி ஏதோ போச்சு, சமாளிச்சிட்டிங்க. இன்னும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செலவு பண்ணிட்டீங்க. மருத்துவ செலவுகள்லாம் இருந்திருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது, கரெக்டாக? ஏன்னா மருத்துவ செலவுகள் இருந்தால் பண்ணித்தான் ஆகணும். ஆக ஜென்மராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்போ எங்கே வர போகிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வர்றார். அற்புதம். பாக்யாதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். பணவரம், இந்த ஸ்தானமே பணவரஸ்தானம். 2ஆம் இடம் எப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லாருக்குமே 2ஆம் இடத்தை நம்ம சரி பண்ணிக்கணும்.
இன்னும் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு மட்டும்தான், ஏன்னா 2ஆம் இடம் சந்திர பகவான் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். மற்ற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி சனீஸ்வர பகவான். உழைச்சா துட்டு, உழைக்கணும், அங்கே உழைச்சா தான் நீங்கள். ஆக இந்த சூரிய பகவான் 2ஆம் இடத்திற்கு வந்த உடனே உங்களுக்கு சில அற்புதமான பலன்கள் ஆர்ப்பாட்டத்தோடு கிடைக்கும். சூப்பர். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாப்பா, நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலுக்காக கொஞ்சம் காசு போட்டு முதலீடை போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணலாம், தாராளமாக முடிஞ்சிடும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்த கடன் உதவியெலாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். யாராவது ஒருத்தர், ஒன்று உங்களோட உடன்பிறப்பு, இல்லைன்னா வாழ்க்கை துணையோட உறவினர்கள், மாமன் மச்சான் டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் என்ன 7ஆம் இடத்துல கொஞ்சம் வக்கரத்தில் இருக்கார். அவர் வக்கர நிவர்த்தி அடையட்டும், அடி தூள் கலப்புங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அந்த நாயனத்தில் ஒத்து ஊதுவாங்க பாருங்கள். 2 நாயனம் வாசிச்சுட்டு இருப்பாங்க, 2 பேர் கூட ஒருத்தர் வந்து ஒத்து ஊதிக்கிட்டு வரும்னு. அந்த மாதிரி இருங்க, அமைதியாக இருங்க, உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. குரு வக்கர நிவர்த்தி ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். அடுத்தபடியாக 14/1/2026 முதல் 23/1/2026 வரைக்கும் பாக்யாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் வரும்போது அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடியது. உங்களோட பொருளாதார முன்னேற்றமாக இருக்கும். காசு பணம் துட்டு மணி ஏகப்பட்டது வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி வந்துட்டு இருக்கும்? சும்மா போகும்போது எல்லோரும் ரோட்டில் போகும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு போவாங்க. நீங்கள் உழைச்சது ஆட்டோமேட்டிக்காக நிறைய கிடைக்கும். இப்போ ஆட்டோ ஓட்டுறாங்க, இப்போலாம் ரேப்பிடோ, ஓலா, ஊபர்னு நிறைய வருது பாருங்க. நிறைய இது வரும், ஆஃபர்ஸ். அதனால் போவாங்க, நிறைய பணம் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தையார் மூலமாக எதிர்பார்த்த அந்த சொத்து சேர்க்கை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையார் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று எழுதி வைக்கணும்னு நினைக்கிற எழுதிச்சுருவார். 24/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் அஷ்டமாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திரத்தில் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. புரியுதா? அதேமாரி தனவரவு உங்களுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பரவாயில்லை, நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வீண் போகாது வந்துடும். ஏன்னா 2ஆம் இடம், அதே சமயம் அஷ்டமாதிபதி சந்திரபகவான் நட்சத்திர சாரம். என்னதான் வரவு வந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி வரும். சரியா? அதனால தான் கவனமாக இருங்கோங்கிறேன். இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன். 6/2/2026 முதல் 12/2/2026 வரைக்கும் 5/12 குடை அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு நன்மை இருக்குது. ரொம்ப நாள் அந்த வெளிநாட்டில் பையன் வேலை பார்த்துட்டு இருப்பான், அவன் மாதம் உங்களுக்கு தொகை அனுப்பிச்சுன்னு இருப்பான் அப்பாவுக்கு அப்படின்னு. அப்பா அம்மா நல்லபடியாக இருக்கட்டும். இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான தொகை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பையன் உடனே பார்ப்பான், எப்பா எனக்கு வந்து இந்த ஒரு இதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்தது, இதை உனக்கு நான் அனுப்புகிறேன், அதை வச்சு எதானும் பிளான் பண்ணு. அப்போ குழந்தைகளின் மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாரி கொஞ்சம் விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். பூமி, வீடு, வாகனம், பொன், பொருள், ஆடை, ஆபரணம். இந்த இடத்துல பொன் அப்படின்னா இப்போல்லாம் எல்லாம் காயின் வாங்கி வச்சிடுறாங்க. காசு இருக்கா, 5 கிராம் கோல்டு காயின், இல்லைன்னா 10 கிராம் கோல்டு காயின் அப்படி வாங்கி வச்சிடுறாங்க. நாளைக்கு அது பிற்காலத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. கண்டிப்பாக சேமிப்புங்கிறது எல்லாரும் பண்ணியே ஆகணுங்க. நாளை என்பது நம்பிக்கை. நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அதெல்லாம் கிடையாது. அதை உட்காந்து நினச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க, இறக்கும் நாள் தெரிந்து விட்டால் இறக்கும் நாள் கரெக்டாக டென்ஷன் தான். இறக்கும் தேதி தெரிந்து விட்டால் இருக்கும் தேதி டென்ஷன் தான். அதனால தான் இந்த இறப்பை வந்து மறைமுகமாக வச்சார் பகவான். பகவானை தியானம் பண்ணுங்க. அதனால் நாளை என்பது நம்பிக்கை. நம்பிக்கையோடு நம்ம வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக நன்மைகள். அதனால தான் சேமிப்பு அவசியம் அப்படின்னு
ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது. அப்போ சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு எப்போவுமே பண்ணணும். சூரிய பயிற்சின்னு இல்லை, 365 நாளும் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாக்யாதிபதி. ஸோ சூரிய பகவானை நீங்கள் அனுதினமும் சூரிய பகவான் காயத்ரி சொல்லி வழிபாடு பண்ணுங்கோ. அடுத்து சூரிய நமஸ்காரம் தெரிஞ்சதுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ. முடியலையா ஆத்ம பிரதட்சணம் பண்ணுங்கோ. 2 சுத்து உங்களை நீங்களே அப்படியே ஆத்ம பிரதட்சணம், நம்மளோட ஆத்மா பிரதட்சணம் அப்படி பண்ணிவிட்டு சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களது பாக்யாதிபதி உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.